தலைகளை தாழ்த்து கண்ணீரோடு கூட நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, எங்களை காண்கிற கர்த்தர், எங்களோடு இடைபடுகிற ஒரு கர்த்தர் அப்பா. நன்றியோடுமை துதிக்கிற ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு சில காரியங்களை ஆழமாக நாம் சிந்திக்க போகிறோம். அது நமக்கு வருகிற காலங்களுக்கு, இந்த புது வருடத்திற்கு கூட பிரயோஜனமாக இருக்கும்படி நான் அநேக காரியங்களை சிந்தித்து கொண்டிருந்தேன். ஆனால் வேதத்தில் நான் இந்த செய்தியை எல்லாரிடத்திலும் நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இந்த செய்தியை மீண்டும் இப்பொழுது நான் ஒரு சிலர் ஏற்கனவே கேட்டிருக்கக்கூடும், பட் இருந்தாலும் அதை நான் மீண்டும் சொல்லுகிறதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு ஒரு கேள்வி, அதாவது என்னென்னா, வேதத்திலே கவலைப்படாதிருங்கள் என்று 366 தடவை சொல்லியிருக்கிறதே, கவலைப்படாமல் இருக்க முடியுமா? அதாவது முடியாத ஒன்றை பைபிளில் எழுதுவாங்களா? ப்ராக்டிக்கலாக நம்மளால் முடியுதா? சரி, அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோம் ஆன்மீகத்தை, தேவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்துதலை என்று நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். எனக்கு அருமையானவர்களே, இது ரொம்ப ஆழமான காரியம். நீங்கள் மிக கவனத்தோடு கேட்கும்படியாக நான் உங்களை வேண்டி நிற்கிறேன். அதாவது 366 தடவை ஒரே கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன கட்டளை? நீ கவலைப்படாதே. இதை நான் ஒரு ஆலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் அந்த ஆலயத்தின் மூத்த ஊழியக்காரர் வந்து என்னிடத்தில் பேசினான். இவ்வளவு நாள் இது ஒரு நல்ல ஆலோசனை என்று தான் நினைத்து கொண்டிருந்தேன். இல்லை, இது ஒரு கட்டளை, இதை மீறுகிறது பாவம் என்று நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. நீ கவலைப்படுகிறது பாவம். அப்போ இது ஒரு கட்டளையாகவும் இருக்கிறதே, நாம் இதை நல்ல ஆலோசனையாக மட்டுமே எடுத்துக்கொண்டோமே என்று நினைக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, சில காரியங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் பெற வேண்டுமானால் ஆவியிலே விடுதலை பெறுகிற எதெல்லாம் விடுதலை பெறுறீங்க அதெல்லாம் மாமிசத்தில் விடுதலையில் வந்து நிற்கும். அல்லேலூயா. அதாவது ஃபிசிக்கல் வேர்ல்டு, மாமிச பிரகாரமான ஒரு காரியத்தில் விடுதலையே ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா மாற்றம் எங்கே வரணும்? ஆவியில் வரணும், விடுதலை வரணும் முதல்ல. அல்லேலூயா. உங்களுக்குள் ஒரு மாற்றம் முதலாவது, உங்களுக்கு வெளியே மாற்றம் இரண்டாவது. இதுதான் தேவனுடைய செயல்பாட்டின் முறை. அல்லேலூயா. உங்களுக்குள் ஒரு மாற்றமும் இல்லாமல் உங்களுக்கு வெளியே, அதாவது உங்கள் சரீரத்திலேயோ உங்களுடைய வாழ்க்கையிலோ உங்களுடைய எண்ணத்திலேயோ ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண முடியாது. உதாரணமாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாரெல்லாம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அது படார்னு வந்து ஒரு கடையில் போய் வாங்குகிற பொருள் மாதிரி வராது. நல்ல கவனிங்க. அப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்போ வரும் தெரியுமா? கர்த்தர்கிட்ட அவருடைய குணாதிசயங்களில் அவர் நீதி உள்ள தேவன். God is righteous and angry God. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், அநீதிக்கு கோபப்படுகிறவர் என்று அதை நீங்கள் ரொம்ப தியானிச்சுன்னு உங்களை அறியாமல் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் இருப்பீங்க. நீங்கள் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, என்னை போன்ற பிரசங்கியார்களுடைய தவறு, எப்பொழுதுமே தேவனுடைய அன்பையே பிரசங்கித்து அநேகருடைய உள்ளத்திலே தேவ பயம் இல்லாமல் இன்னைக்கு ஆக்கிவிட்டார்கள். அப்போ what you meditate about God is being reflected and transferred as a blessing in your life. நாம் எதை குறித்து வேதத்திலே தேவனை குறித்து தியானிக்கிறோமோ அது ஆசீர்வாதமாக உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றப்படுகிறது. அதே போல கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை நீங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? God is sovereign. Hallelujah. Sovereignனா என்ன? ஆமென். சரியான தமிழா விளக்கம் வார்த்தை எனக்கு நாம் சரியாக இருக்குதா என்று எனக்கு தெரியும். ஆனால் தேவன் சர்வ வல்லமையுள்ள மகத்துவமான தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? அதாவது அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அதிகமாக தியானிக்கிறவர்கள் பயப்படவே மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. they will be able to completely trust God. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? சின்ன அதாவது 2000 வருஷத்துக்கு பின்னாடி வர்ற ஒன்றுக்கு நமக்கு, அதாவது நான் வரலூர் ராஜ்யம் போயிடுவேன், அந்த விசுவாசத்தில் பிரச்சனையே இல்லை. ஏற்கனவே முடிஞ்சதுக்கு பிரச்சனை, நாளைக்கு எனக்கு இது நடக்குமா அப்படின்னா நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு உலகம். எனக்கு அருமையான தேவஜனமே,
நம்ம ஏதோ ஒரு மதத்தையோ மார்க்கத்தையோ நாம் பின்பற்றவில்லை பிரியமானவர்களே. நம்முடைய தேவன் இன்றைக்கு நாம் என்ன அதனால் தியானிக்க போகிறோன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு நீங்களும் நானும் கவலையே படக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கணும். நீங்கள் இன்னைக்கு ஹல்லேலூயா ஒரு பொருத்தனை பண்ணணும். என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையில் நான் கவலைப்பட மாட்டேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என் மீட்பர், என் தேவன் சர்வத்தையும் ஆளுகிறார், என் வாழ்க்கையையும் ஆளுகிறார், நான் வாழுகிற பட்டணத்தையும் ஆளுகிறார், நான் வாழுகிற தெருவை ஆளுகிறார், தேசத்தை ஆளுகிறார். ஆகவே நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். நீங்களும் நானும் வணங்குகிற தெய்வம் பிரியமானவர்களே மகத்துவம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. சில வசனங்களைத்தான் இன்றைக்கு நான் அதிகமாக பேசாமல் சில வசனங்களை இதற்கு ஆதாரமாக உங்களுக்கு வாசித்து காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் தம்முடைய மகாபலத்தினாலே நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கையை அப்படி நீட்டியிருப்பார் போல தெரியுது. ஆமென். உண்டாக்கினீர். ஆமென், ஆமென். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால தான் ஐம் ஜஸ்ட் ஒரு வசனத்தை நாம் பார்த்துவிட்டு நாம் அடுத்து கடந்து பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 45:5. நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஒரே ஒரு கடவுள் என்று சொல்லுவோம், இறைவன் என்று சொல்லுவோம், இயேசு என்று சொல்லுவோம், கர்த்தர் என்று சொல்லுவோம். ஒரே ஒரு தேவன் தான் நமக்கு உண்டு பிரியமானவர்களே. அவர் உங்களுடைய தகப்பன். அப்போ நீங்கள் கவலைப்படலாமா? சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயந்துக்கிட்டு ஐயோ சாகும்போது எனக்கு எப்படி இருக்குமோ, வயசாயிட்டே, இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. காரணம், அவர் ஆளுகை செய்கிறார். எனக்கு எது முடியும் எது முடியாது எல்லாம் அவருக்கு தெரியும். என்னை அவர் ஆளுகை செய்கிறது மாத்திரமல்ல, என்னை நேசிக்கிறவர். ஆகவே நான் கலங்க மாட்டேன். இருக்கணுமா வேண்டாமா? எனக்கு அருமையானவர்களே, நிறைய நேரங்களில் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நம்ம ஏன் கவலைப்படுறோம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையை பரிபூர்ணம் ஒப்பு கொடுக்கவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீ அதிகமாக கவலைப்படுற எல்லாரும், ஒரு அளவுக்கு மேலே கவலைப்படுற எல்லாரும் ஏதோ ஒரு நாள் 2 நாள் பட்டு தேவ ஆறுதல் அவங்களுக்குள்ள வரணும், அதுதான் முறை. இல்லைன்னா அவங்க நல்ல விசுவாசத்தில் இருந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதையும் மீறி ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால், இன்னும் என் வாழ்க்கை என் கையில் இருக்கட்டும், நீர் எனக்கு உதவி செய்யும் என்ற ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கிறது. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இனி நான் அல்ல, என் வாழ்க்கை. ஏன்னா அவர்தான் ஆளுகை செய்கிறார். ஏங்க நீங்கள் நல்லா யோசிங்களேன். உங்களை பெண்ணாகவோ ஆணாகவோ தேவன் படைச்சு, நீங்கள் கேட்டீங்களே யார்கிட்டையாது, நான் மனுஷனாய் அவதரிக்க போகிறேன், என்னை கரங்கா படைச்சிடாதீங்க, என்னை புல்லாக படைச்சிடாதீங்க, மரமாக படைச்சிடாதீங்க, நான் ஒரு பெண்ணாக எப்படி ஆயிலும் ஒரு பட்டணத்தில் இந்தியாவில் பிறக்க, அப்படி யாரா கேட்டிங்களா? இல்லை நீங்கள் சாகும்போது தான், நான் இந்த தேதியில் இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே, அதாவது அதிகாரம் இருக்கிறா? ஒன்றுமே நம்ம கையில் கிடையாதுங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? மகிழ்ந்து களிகூறுங்கள் பிரியமானவர்களே. சர்வ வல்லமையுள்ளவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சரீரத்தையும் ஆண்டு நடத்துகிறாரே. ஆமென். ஆனால் ஒன்று, இந்த வருஷத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்களா உங்கள் வாழ்க்கையை சரியா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஹல்லேலூயா.
சரியாக ஒப்பு கொடுத்து விட்டீர்களா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இது மிக முக்கியமான ஒரு காரியம். சரியாக நீங்கள் ஒப்பு கொடுத்து விட்டீர்களா என்று பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, சரியா நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்களா பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அது ஒரு that could be a problem. ஆமென். ஆகவே மிக கவனமாக இருக்க கர்த்தருடைய நாமத்தில் உங்களை அழைக்கிறேன். இன்னொரு வசனத்தையும் நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு வாசித்து காட்ட நான் விரும்புகிறேன். 1 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். 29ஆம் அதிகாரத்தில் தாவீது சபையெல்லாம் கூட்டி சொல்கிறான் பாருங்க. 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் 1 நாளாக 29:10 ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாக கர்த்தரைக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது என்ன சொன்னா, எங்கள் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல கவனிங்க. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். அல்லேலூயா. உங்கள் பர்ஸில் ஒரு 10 ரூபா இருந்தாலும் சரி, உங்கள் காலில் ஒரு செருப்பு கிடக்கல, அது வரைக்கும் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லோருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உங்கள் பிஸ்னஸ், உங்கள் சரீரம், என்ன உங்கள் தலையில் இருக்கிற முடி எல்லாத்தையும் யார் ஆள்றா? அல்லேலூயா. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பீப்புள். ஏன்னா இன்றைக்கு சயின்ஸ் படியாகவும் மிச்ச காரியங்களினாலே அதனால தான் பிசாசு வந்து அநேக சமயங்களில் இந்த பூமி தானாக வந்தது. அப்படி ஏன் சொல்கிறான்னா, நீங்கள் கவலைப்பட்டே சாகணுங்கிறதுக்காக தான். இல்லை, எப்படி ஐயா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சயின்ஸ் டெவலப்மெண்ட் ஆகிட்டு அவனு ஹோபல்ஸ் டெலஸ்காப் வச்சு யூனிவர்ஸை போகிற அலசுறான். ஒரு பக்கமும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு அழகான பூமி, இத்தனை இடத்துலையும் இல்லாத ஒன்று இங்கே இதில் மட்டும்தான் அது உயிர் வந்து எல்லா கிளைமேட்டிக் கண்டிச்சுக்கிற வேற ஒரு இடம் கூட இருக்காதா அவ்வளோ பெரிய யூனிவர்ஸில்? ஏன் அப்படி இல்லை? அதே சூரியன் தானே, இது போன்ற அநேக சூரியன்கள் தானே. ஏன் தெரியுமா? அதுதான் பாயிண்ட்டு. கர்த்தர் ஆளுகை செய்கிறாருங்கிற கான்செப்டே பிசாசு உங்களை சிந்திக்க விட மாட்டான். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அப்பா நினச்சா எதுனாலும் நடக்கும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? மெயின் என்னமோ எல்லாமே அழிஞ்சு முடிஞ்சு, அவர் வாழ்க்கை, அவர் உலகம், அவர் தனக்கு உங்களையே அவருக்காக தான் படைச்சிருக்காரு. நீங்கள் ஏங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க? உங்கள் கார் என்னைக்கா, உங்கள் செருப்பு என்னைக்கா கவலைப்பட்டிருக்கா? அப்படி என்னையை போட்டு தேய்க்கிறியேன்னு ஒரு நாள் அது கவலையப்படாது. எனக்கு நான் இன்னாருடைய செருப்பு அவனுக்கு நல்லபடியாக இருந்து தேஞ்சு போனாலும் பரவாயில்ல, அப்படி தானே நினைப்போம். நம்ம தான் நம்ம வாழ்க்கையை நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு, அப்பா தந்த வாழ்க்கை, அவர் என்னை ஒரு பெண்ணாகவோ ஆணாகவோ இந்த கடினமான சூழ்நிலை வழியாகவோ அவர் நடத்துகிறார். ஆனால் அவர் நல்ல தேவன், நம்மை அழிக்கிறவர் அல்ல. அவர் நினச்சிருந்தா என்றைக்கும் அழிச்சிருந்துருக்கலாம். பூமி அனைத்தையும் ஃப்ளட்டில் அழிக்கும் போதே நோயும் சேர்த்து அழிச்சிருந்தா முடிஞ்சு போயிருக்கும்ல. ஏங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களை கவலை இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறது தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் சித்தத்துப்படி ஒவ்வொன்றையும் செஞ்சிகிட்ருக்கார். அப்படி தானே? உங்களை எப்படி அத்வான காட்டில் விட்டுட்டு போகிற ஆண்டவர் அல்ல. என்ன சொல்கிறாரு பாருங்கள், வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களுடைய கண்ணீரை யாவையும் தேவன் துடைப்பார். கேரண்டிங்க, இது உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். இனி மரணமும் இல்லை. த நியூ ஆர்டர் ஆஃப் லைஃப். துக்கமும் இல்லை. மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு புதுசாக இருக்குல்ல? அதுதான் நீங்கள் என்ரோல் ஆகிருக்கீங்க. ஆமென். என்ரோல் ஆகிருக்கீங்க நீங்கள் அதில். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, அதில் தான் நீங்கள் என்ரோல் ஆகிருக்கீங்க. அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கார் நம்ம அப்பா. ஆமென்.
பூமியின் சகல ஜாதிகளிலும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிறார்னு ஒரு வசனம் இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. நிச்சயம் நடக்குங்க. அப்பாவை யாரும் ஓவர்டேக்கே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிசாசு வந்து இண்டிபெண்ட் அவனாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கான், ஐயோ இயேசுவே என்ன செய்யன்னு தெரியாமல் கடந்து. இல்லை, ஒரு ராஜ்யத்தை அழிக்கணும்னு அதுக்கேற்ற தலைவர்களை கொண்டு வருவார். ஒரு துன்மார்க்கனை நம்மளை வந்து ஒரு சோதனைக்குள்ளே கொண்டாந்து நம்மளை ஆவிக்குரிய விரதம், இந்த உலகம்லாம் ஒன்றுமே இல்லைடா பாத்தியா, ஒரு காய்ச்சல் வந்தால் நீ எந்த நிலச்சலுமே ஆகிற, ஒரு சின்ன தலைவலி வந்தால் உன்னால் எந்திரிச்சு கூட உட்கார முடியல, இவ்வளோதான் வாழ்க்கை, நீ என்ன பெரிய, அதனால் நல்லா இருக்கும் போதெல்லாம் பிறருக்காக வாழு. இப்படி அநேக நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதற்கு நம்மளை உபத்திரவத்தின் பாதை வழியாய் நடத்துகிறது தேவனுக்கு நீதியும் உண்மையுமாய் இருக்கிறது. ஏதோ ஏன் வாழ்க்கை இங்கே, ஏன் நீங்கள் எனக்கு உதவி செய்யலை, அந்த கான்செப்டில் நீங்கள் வாழக்கூடாது பிரியமானவர்களே. அப்பா நான் உம்முடைய அடிமை, மரியாள் சொன்னாங்கல்ல, இதோ நான் உமக்கு அடிமை, உம்முடைய சித்தப்படி எனக்கு ஆக கடவுது, அப்படி சொல்லணும். ஆமாங்க, அன்றைக்கு தூதன் காபிரியல் வந்து பேசணும், இன்றைக்கி ஆவியானவர் தெய்வ மனுஷர்கள் மூலமாகவும் வார்த்தை மூலமாகவும் நீங்கள் அந்த நிலைமையை வந்து அடையணும். என் வாழ்க்கை என்னிடத்தில் வச்சுக்கிட்டு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்பது பூரணமான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, சந்தோஷமான வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட நான் விரும்புகிறேன். ஏன்னா நாம் பார்த்து கொண்டிருப்பது அனைத்தும் கர்த்தருடைய மகத்துவமான வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 66ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமமானம் இல்லை. புரிஞ்சா? முடிஞ்சிருச்சுல அதுலேயே உங்களுக்கு. நம்ம இப்போ பிசாசு ரொம்ப பெருசாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு, அதாவது இப்போ நடக்கிறத முந்தியே, ஆமே, இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலத்திற்கு முதற்கொண்டு அறிவிக்கிறேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் தான் நடக்கும். நீங்கள் போராடாதீங்க. திருப்பி திருப்பி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் விட்டுருங்க, கையை எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்து சமாதானமும் சந்தோஷமும் கவலைப்படாத தன்மை உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் ஒரு நாள் ஆண்டவர் கொண்டாந்தார, நீ காலேஜ் போகணுமா ஒழுங்காக படிக்கணும், ஒரு வேலைக்கு போனோமா ஒழுங்காக வேலை செய்யணும். அன்றைக்கி ஒரு நாள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அதை சின்சியராக அன்றைக்கி பண்ணிவிட்டு கவலையை பூரா அவர் மேலே போட்டுடணும். என்னால் எனக்கு அப்பா ஒரு நாள் கொண்டாந்து 24 மணி நேரத்தை கொடுக்குறாரு, அதில் நான் என்னென்னலாம் கரெக்டாக செய்யணுமோ, வசனத்தின்படி செய்யணுமோ, அன்பாக இருக்கணுமோ, மன்னிக்கணுமோ, அதை தாங்க நீங்கள் செய்யணும். அதை விட்டுட்டு என் வாழ்க்கை அப்படியே ஒரு கூட்டுக்குள்ளே அப்படியே இருக்கு, ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. பிறக்கும் போது உங்களை யாரும் கேட்கல, நீங்கள் சாகும்போது உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் ஆளுகை செய்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆமென், பூர்வ முதற்கொண்டு அறிவிக்கிறேன், என் ஆலோசனை நிலை நிற்கும். அவர் ஆலோசனை பண்ணி ஒன்று செஞ்சால் அதான் நிலை நிற்குமா? எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. விட்டுருங்க, நீங்கள் ஏன் போட்டு தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கீங்க? தானியேல்ல நேபுகாத் நேச்சார் அவன் தாழ்த்தப்பட்டு உயர்த்தப்படும் பொழுது அவனுக்கு புத்தி தெளிதல. அப்போ பாருங்கள், அவன் ஆவியானவர் அவன் நாவின் மூலமாக வேதத்தில் பேசுகிற காரியத்தை நாம் வாசித்து பார்ப்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆமென். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. இந்த புத்தி வந்தால் தான் இந்த பிரசங்கம் உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள்
எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே, நல்ல கவனிங்க, அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. ஏசப்பா செயல்படு, நீ ஏன் அப்படி செய்றீங்கப்பா? கேட்கக்கூடாது, கேட்கவும் முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க. ஏன்னா அவர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். காரில் நீங்களாம் மேலே உட்காந்துக்கிறீங்கடா, நான் தாண்டா டயராக கடந்து தேயிறேன், ரோட்லையும் இதுக்கும் இடையில நான் தாண்டா மிதிப்படுறேன். ஒரு கார் அப்படி கேட்டால் என்ன ஆகும்? சில பாத்திரங்களை தேவன் பவுலை குறித்து சொல்லும் பொழுது, இவன் அநேக பாடுகள் எனக்காக பட வேண்டும் தான் நான் தெரிந்தெடுத்திருக்கேன் சொல்றாரு. He has got the right to do it in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்களை சொல்வது தேவ சித்தம். நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு உங்களை சும்மாலாம் விட மாட்டார். டயரு தேஞ்சு போனால் தூக்கி தூர போட்டு போயிடுவான். ஆனால் உங்களுக்கு ரிவார்டோட வராரு. அல்லேலூயா அப்பா. ஏன்னா அவர் நல்ல தேவன். He is a good God. He is not a cruel God. அவர் கொடூரமான தேவன் அல்ல. உங்கள் வாழ்க்கையை அழிக்க அவர் வரவில்லை, உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் உருவாக்கும் போது ஒரு பிள்ளைக்கு சோம்புலன்னா ஆப்ரேஷன் பண்ணணும், வயிறு வலிக்கத்தான் செய்யும், கட் பண்ணணும், கத்தியை போடணும். ஆனால் அதன் வாழ்க்கையை காப்பாற்றப்படும். உங்கள் உபத்திரவத்திலே உங்களோடு கூட நின்று அவர் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அவர் ஆளுகை செய்கிறார். இந்த உணர்வு தான் உங்களை கவலையிலிருந்து வெளியே கொண்டு வரும் பிரியமானவர்களே. இல்லை ஒன்று பார்த்தீங்களா? அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும், வந்துருச்சா? நம்ம படிக்கணும் எபேசியர் 6 வான மண்டலத்தின் பொல்லாதாவி வானத்தின் சேனையையும், அன்னும் மேலே 2 வானம் 3 வானத்தில் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற சேனை தூதர்கள் தள்ளப்பட்டு எல்லா கண்ட்ரோல், ஃபுல் கண்ட்ரோல் ஆண்டவர்கிட்ட இருக்கு. இயேசு கிறிஸ்துட்ட கேட்குறான், பேதுருவே, உன்னை சுலகிலே புடைக்கிறதற்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டான், நானோ உன் விசுவாசத்திற்காக வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. சுலகிலே புடைக்கிற வண்ணமாய். ஏன் அப்படிலாம் புடைக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை. இந்த லைஃப் இருக்கு இல்லையா, அழிந்து போகிற பாவ சரீரத்தில் வாழ்கிற வாழ்க்கையை ஒரு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டுக்கு பயந்துக்கிட்டு இருந்தால் என்னைக்கு ரிசல்ட் வரும்? பிறகு நீங்கள் வாழ்க்கையில் காலையில் எழுந்திரிச்சா சாயங்காலம் வரைக்கும் ஃபுல் லைஃப், பிறந்த நாள்லேருந்து சாகிற வரைக்கும் டெஸ்ட்டு தான். நீங்கள் ஒவ்வொரு நேரம் ஒரு சூழ்நிலை வரும்போது, வீட்டில் கோபம் வரும்போது எப்படி பேசுகிறீங்க, அவிசுவாசம் வரும்போது எப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு வலி வரும்போது எப்படி பேசுகிறீங்க, எல்லாமே டெஸ்ட், எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அவர் ஆளுகை செய்கிறார். கவலைப்படாதீங்க. ஆமென். மத்தேயுல அப்பா சொல்கிறார் ஒரு அருமையான வாசகம். ஆமென். மத்தேயுல ஒரு 10ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் கடந்து போவோம். ஒரு நல்ல வார்த்தை இருக்குது, அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் கவலைப்படுறதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. இவ்வளவு பெரிய தேவன் உங்களை வழி நடத்தும் போது நீங்கள் எப்படி இருக்கணும்? இந்த புது வருஷத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆமென். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழுகிறது இல்லை. அல்லேலூயா. இங்கே மார்க்கெட்டில் போய் கோழி வாங்குறீங்கள, அந்த என்ன கௌதாரி அந்த மாதிரி வேட்டை இப்போ எல்லாமே டொமஸ்டிகேட்டட் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. கண்ணி வச்சு தான் பிடிக்கணும். அதில் 2 குருவி வேடனுடைய கண்ணியில் மாட்டி மார்க்கெட்டுக்கு அதை ஒருத்தன் காசு கொடுத்து வாங்கி வீட்டில் சமையல் பண்ணுறான்ல, கடவுள் சித்தம் இல்லாமல் அந்த 2 குருவியோட கீழே வராங்க. ஏன்னா 2 பேருக்கு சோறு போடணும். ஹலோ, எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையும் தேவனுக்கு தெரியாமலாம் இல்லை. நமக்கு என்ன உணர்வு வருது? என்னடா இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், கடவுள் உண்மையிலே இருக்காரா? வருதுல சந்தேகம். மிக கவனம் பிரியமானவர்களே, அது உங்களை அணுவாக கவலையிலே தள்ளி கொன்றுவிடும்.
உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு காரணமே உங்களை இப்படிப்பட்ட பிசாசின் மரண இருளில் இருக்கிறவர்கள் மிகுந்த வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சத்தை நீங்கள் கண்டுட்டீங்களா? இன்னும் இருளில் தான் இருக்கிறீங்களா? ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் பிசாசின் ராஜ்யத்தில் ஒரு காலம், தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு காலையும் வச்சு வாழ்கிறோம். அப்படி வாழக்கூடாது பிரியமானவர்களே. ஆமென். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு வாசகத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆமென். நல்லா கவனிங்க. மனுஷ ஜாதியான, நல்ல கவனிங்க, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, ஆதாமுக்கு ஒரு இரத்தத்தை டிஎன்ஏ வச்சு அதிலிருந்து ஃபுல் ஜெனரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறார் பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து, அதை ஒரு பெரிய ஜாதியாக்கி பூமி எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும், அப்படின்னு முன் நீங்கள் எப்போ பிறக்கணும் எப்போ சாகணும். ஏன் இப்போ ஆண்டவர் இன்னைக்கு வரல? அது ஒரு காலம் வச்சுருக்கிற. இன்னும் நிறைய பேர் பிறக்க வேண்டியிருக்கு, இன்னும் நிறைய பேர் சாக வேண்டியிருக்கு. முன் குறிக்கப்பட்ட காலங்கள் எல்லாம் உங்களுக்கு முன் குறிக்கப்பட்டிருக்கு. ஆமேன். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் புதுசாலாம் உங்களுக்கு புதுசாலாம் இதான். ஆண்டவருக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு போகும்போது பைக்கில் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிடும். கர்த்தருக்கு முன்பதாக ஆக்சிடென்ட்டே கிடையாது. ஆமேன். பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து, அந்த ஜனத்தை ஒரு இரத்தத்திலிருந்து ஆதாமிலிருந்து கொண்டாந்து பூமி பூரா குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறிச்சிடுறாரா. நீங்கள் என்னமோ வீட்டுக்கு பட்டா போட்டு டாக்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அவர் குறிச்சனால தாங்க நீங்களும் நானும் அங்கே இருக்கோம். அல்லேலூயா. உங்களுக்கு காலங்களையும் குறிக்கிறாரா, உங்களுக்கு எல்லையையும் குறிக்கிறாரா. அவர் உங்களை இந்த நாட்டில் இருந்து வேறு நாட்டுக்கு கொண்டு போன அவர் பிளான் பண்ணுறார். உங்களால் அங்கே இருக்க முடியாது. ஆமென். அவர் கொண்டு செலுத்துவார். அவர் தீர்மானம் பண்ணிட்டார். சில நேரம் உங்கள்கிட்ட சொல்லி பார்ப்பார், வேணான்னு விட்றியா? ரோமர் 1ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அப்பா வேண்டான்னு சொன்னால் இன்னும் பாவத்தை வச்சுக்க, இன்னும் கஷ்டத்தை வச்சுக்கன்னு அனுப்பக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ எப்போவுமே நாம் என்ன செய்யணும்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்படியே நம்ம சங்கீதத்து பக்கம் நம்ம கொஞ்சம் தலையை காட்டுவோம். 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பூமியின் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. நீ யார்? உங்கள் குடும்பம் யாருடையது? உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம் யாருடையது? கர்த்தருடையது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் தோட்டத்தில் உள்ள பிள்ளைகள். அதாவது நிறைய ஒரு சின்ன தின் லைன் தான். அதாவது என் வாழ்க்கையுடைய பிரயோஜனத்துக்காக இயேசுவை அவருடைய வாக்குத்தத்தத்தை கொண்டு சிறைபிடிப்பேன். இது கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. நீங்கள் அதுதான் பிரசங்கிக்கப்படுகிறது உலகம் எங்கும். அதற்கு மாறாக என் வாழ்க்கை அவர் சித்தத்தின்படி வாழ நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். இதில் இன்பமோ துன்பமோ அவர் கையில் இருக்கிறது. ஆனால் அவரிடத்தில் எனக்கு இரக்கத்திற்காக கெஞ்சுவேன். அது கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்களா? ஒப்பு கொடுக்கலையா? ஒப்பு கொடுக்காமல் 25 வருஷத்துக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாது. ஆமென். இன்றைக்கி ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை, நான் இவ்வளோ நாளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு தேவையில்லாமல் அவிசுவாசத்தில் கவலைப்பட்டிருக்கேன்ப்பா, அதை எனக்கு மூலம் மன்னிங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். சங்கீதத்தில் இன்னொரு அருமையான புஸ்தகம் இருக்குது. சங்கீதம் 115ஆம் அதிகாரம். கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. 3ஆம் வசனம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் யார் சித்தம் நடக்கும்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். சங்கீதம் 103:19 நான் உங்களுக்கு வாசிக்கட்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு அதே வசனங்களை வாசித்து காட்டுவேன். கர்த்தர் வானங்களில், சங்கீதம் 103:19, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. உங்களுக்கு அதை நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை உலகத்தான். அது அப்படி கடைசியில் செத்த பிறகு தெரியும், எல்லா மனுஷனுக்கும் தெரிஞ்சிடும் யார் ஆள்றாருன்னு. செத்த பின்னாடி எல்லாருக்குமே தெரிஞ்சோம், ஐயோ இயேசு தான் ஆளுகிறாரா, நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே. அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. உங்கள் டிபார்ட்மெண்ட், உங்கள் கம்பெனி,
உங்கள் வீடு, உங்களுடைய சூழ்நிலை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தாண்ட ஆளுகை செய்கிறேன், நீ என்னமோ நீ எல்லாம் செய்கிற மாதிரி நீ கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கிய எதுக்குன்னு கேட்குறாரு. அல்லேலூயா. சங்கீதம் 135 அதிகாரம் ஒரு அழகான காரியத்தை சொல்லுகிறது, பார்ப்போமா? சங்கீதம் 135 6 வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும், வானத்தில், பூமியில், கடல் ஆழத்தில், யோனா கதை மாதிரி என்ன, ஆழங்களிலும், எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார். பயங்கரங்க. அதாவது இன்றைக்கி நமக்கு சில விஷயங்கள் சயின்ஸ்லேயே நம்ம, அதாவது சப்மரீன் நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம இடையில ஒரு சப்மரீன் வந்து இந்த பொழுதுபோக்குக்காக போன வந்து ஒரு இடத்துல வெடித்து தெரிச்சின்னு, அத்தான் தண்டிக்கு இரும்பை போட்டு எக்கு மாதிரி செஞ்சு உள்ளே போனாலும் ப்ரெஷரில் வெடிச்சிருது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே பிஞ்சு அப்படி நம்ம சுண்டுனா அந்த சதலம் பிஞ்சு போயிடும். அந்த மீன் அழகாக அந்த ப்ரெஷரை தாங்கி போகுது. எப்படிங்க? யாருக்குமே தெரியலைங்க, சயின்டிஸ்ட்டுக்கே தெரில. அல்லேலூயா. அவர் டிசைன் பண்ணுற ஆழத்தில் அவர் டிசைன் பண்ணி சில எக்யூப்மெண்ட் மாதிரி வச்சுருக்கிறாரு. ஆமென். உங்களையே அவராக கை விட்டுருவார். என்னமோ உங்கள் வாழ்க்கை உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றுமே நடக்கலை, எனக்கு நெவர் சே தட். என்னை இந்த பாதையில் நடத்துகிறது அவர் சித்தம். ஆண்டவரே, இதை தாங்கி கொண்டு போவதற்கு எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. தட்ஸ் அ ரைட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கேளுங்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஏசாயா புஸ்தகம் இருக்குல்ல, அதுக்கு திருப்பி ஒன்று வருவோம். நம்ம 40ஆம் அதிகாரத்துக்கு போங்களேன். 40ஆம் அதிகாரம் 22 நான் வாசிக்கிறேன். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் எப்பவுமே எழுதப்பட்டுச்சு. ஆனால் ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடிக்கு பூமி தட்டையாக இருக்குன்னு சொல்லி உருண்டையாக இருக்குன்னு சொன்னோன்னே ஜெயிலில் போட்டாங்க. ஆவியானவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக, நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள் அவர் பார்வைக்கு. அவர் வானத்தை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியேறுகிறதற்கென கூடாரமாக விரிக்கிறார். அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமுமாக்கிறார். யாருமே கேட்க முடியாதுங்க. எல்லாம் அவருடைய சித்தம், அவருடைய பர்பஸ். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே 2வது வருகை இருந்திருந்தால் இந்த ஜெட்டு, ராக்கெட்டு, இன்றைக்கி நீங்கள் போகிறீங்களே ஏரோப்ளைன், இது எதாவது இருந்திருக்குமா? அவர் உலகத்தில் தான் படைத்த மனுஷனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து இப்படிலாம் கொண்டு வரணும்னு சொல்லி உலகத்தை 1000 வருஷம் அரசாட்சிக்கு அவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அதில் சேர்ந்து ஆண்டவரோடு ஆளணுன்னா பரிசுத்தமாக வாழுங்க. நீங்கள் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. அப்போ ஆளுகை செய்வீர்கள். பிரியமானவர்களே, ஏசப்பா தன்னை குறித்து சொல்லும்போது மத்தேயு 28 ஒரு காரியத்தை நாம் ஏசப்பாவை குறித்து நம்ம பார்க்குறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம். எனக்கு அருமையானவர்களே, நான் உங்களுக்கு நேரம் இல்லாதபடியினாலே, ஆனால் அநேக காரியங்களை காட்டி கொடுக்க வேண்டும் என்றும் நான் சில வசனங்களை வேகமாக உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 26, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஏசப்பட்ட கொடுத்து. ஏன்? அவர் தெய்வமாய் இருந்து மனுஷ மாமிசத்தில் தோன்றி மனித அவதாரமாய் 100% மனுஷனாகவும் 100% தெய்வமாகவும் வாழ்ந்தார். ஏன்னா இல்லைன்னா பிதாவே வந்து நியாய தீர்ப்பு பண்ணார்னா அந்த ஜனங்கள் வந்து, உங்களுக்கு எங்கள் கஷ்டம் ஏதாவது பூமியில் தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பூமியில் இறங்கி வந்து பார்த்தீங்களா? நாங்கள் என்ன பாடுபட்டோம், எதுவுமே தெரியாமல் நீங்கள் எங்கள் நியாயம் தீர்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அத்தனை பாடுகளையும் அவமானங்களையும் அணுவாக அனுபவித்து அத்தனை சோதனைகளிலும் வந்து பாவம் இல்லாமல் மீண்டும் மறுரூபமாய் போயிருக்கணும் அவர். ஆனால் அந்த இடத்துல இருந்தால் அவர் எருசலேமுக்கு தானாகவே தன்னை ஒப்பு கொடுத்து போகிறார். அவரை வச்சு, ஏன்னா குரானை தான் சொல்லுது, அநேக வேதங்கள் சொல்லுகிறது,
இயேசு பாருங்க, ஆதாம்லேருந்து எத்தனை பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், அது வின்சன் சர்ச்சிலாக இருக்கலாம், ஹிட்லராக இருக்கலாம், அத்தனை பேரையும் நியாயம் தீர்க்க இயேசு வருகிறார். எவ்வளவு பெரிய தேவன்! நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணுங்க. சும்மாலாம் போயிட முடியாது. நீங்கள் நான் என் இஷ்டத்துக்கு நான் பாட்டுக்கு போயிடுவேங்க அப்படிலாம் நீங்கள் போக முடியாது. அல்லேலூயா, போக முடியாது. பிரியமானவர்களே, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன செய்யணுமா? கணக்கு கொடுக்க வேண்டுமாம். எப்படிப்பட்ட ஒரு வேத வசனம் என்று பாருங்கள். அல்லேலூயா, ஆமேன். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த அவேர்னஸ் உங்களுக்கு நிச்சயமாக அந்த புது வருஷத்தில் தேவை. யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க 17, நான் என் ஜீவனை மறுபடியும் அடையும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால். யார் சிலுவையில்? அவர் தாங்க கொடுத்தார். நம்ம எல்லாரும் நிறைய பேர் பரிதாபமாக இயேசு சிலுவையில், அது எப்படிங்க தெய்வமாக இருந்தால் அவர் எப்படிங்க சாக முடியும்? அன்வான்ட் கொஸ்டின்ஸ். அவரே, ஏன்னா அவர் தகப்பனார், நீதிபரர். மனுஷனுக்கு வாழ்வு கொடுக்கணும்னா பாவத்துக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. தண்டனை இல்லாமல் ஒருத்தரும் வர முடியாது. குமாரனை கூப்பிட்றாரு, எப்பா உன்னைய மாதிரி நிறைய மனுஷனுங்களை நான் படைச்சிருக்கேன், இவங்கெல்லாம் வரணும்னா ஒரு வழி தான் இருக்குது, நீ அந்த தண்டனையை ஏற்றுக்கிறியா? அப்போனா அவங்களெல்லாம் உள்ளே வரலாம். ஆனால் பாவத்துக்கு தண்டனையை நான் டீல் பண்ணி அவன். நிறைய பேர் இன்றைக்கி கிருபையை தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கி கிருபையில் தப்பிச்சிருக்கீங்கன்னா, இயேசு அன்னைக்கு அடிபட்டனால நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க. சிலுவையில் நீங்கள் உங்களை காண வேண்டும். அவர் சொல்கிறாரு, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறதுனால் பிதா என்னிடத்தில் அன்பாக இருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அல்லேலூயா, ஃபுல் கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்குங்கிறாரு. நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ள, அதை உயிர்த்தெழுதல் குறித்து சொல்கிற எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்றார். எங்கள் அப்பா சொன்னால் எல்லாமே நடக்கும், எல்லாம் பக்கா ப்ரோக்ராமாக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரம், ஆமேன், 2ஆம் வசனத்தை பாருங்களேன். பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்துருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாமிசமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. இயேசுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? மாமிசமாக இருக்கிற எல்லார் மேலேயும் அதிகாரம் இருக்குது. உங்கள் மேலேயும் அதிகாரம் இருக்குல்ல. அப்புறம் அவர் நடத்துகிறார்ல, அப்புறம் ஏன் நம்ம தேவையில்லாமல் கவலைப்படணும்? அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நான் எத்தனை வசனங்களை ஏன்னா எதையாயிலும் உற்றக்கூடாது, ஏதாவது ஒரு வசனமாயிலும் உங்களில் கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இவைகளை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை பாருங்கள். அல்லேலூயா. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும். யாரு? இயேசு கிறிஸ்துவை உயிரோடு இருக்கிற ஜனங்களுக்கும் மரித்தோருக்கும் நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும், சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். இதுதான் கட்டளையிட்டிருக்கார். ஆனால் இன்னைக்கு பிரசங்கியார் பூரா என்ன வாயில் வந்தபடி வசனத்தை பாதியை வெட்டி எல்லாமே வாக்குத்தத்தம் அது இதுன்னு சொல்லி, நான் இன்னொரு செய்தி ஆண்டவர் என்கிட்ட எடுக்க சொல்கிறார், வாக்குத்தத்தமும் அதனால் தேவனுக்கு உண்டாகும் வேதனையும். இன்னும் நான் ப்ரிப்பரே பண்ணலை. எனக்கு அருமையான தேவஜனமே, பி கேர்ஃபுல். இழந்து போகாதிருங்கள் கையில் நீங்கள் பெற்ற மகா பெரிய கிருபையை. ஆமேன். எவ்வளவு அழகாக அங்கே சொல்லப்படுதுன்னு பாருங்கள். மத்தேயு 10:42. ஆமேன். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களையா அவர் கைவிட்டுட்டு போயிடுவார்? ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறேன்? நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, தேவன் மகிமையும் மேன்மையும் சர்வ வல்லமை உள்ள தேவன், என் தேவன் அவர் கையில் என் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறேன். பிறகு எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு தான், ஏதோ அவருக்கு தெரியாமல் உங்களுக்கு பிசாசு சொல்லுவார், நீ செஞ்சிருக்க அயோக்கியத்தனத்துக்கு தான் இப்படி கஷ்டப்படுறேன்பா, இல்லைன்னா நாம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவான். எதையும் நம்பாதீங்க, அப்பா ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். பிரியமான 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படி ஆய்ச்சி சொல்லுகிறது, சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. அல்லேலூயா.
ஏசப்பா பார்த்து கீழ்ப்படுத்தினாரே. ஆயிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டது என்று சொல்லியிருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. அப்பா ராஜ்யம்தான் ஜெயிக்கும். இப்போல்லாம் பெரிய தோற்று போகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். நீங்கள் ப்ரெசன்ட் வேர்ல்டை மட்டும் பார்க்குறீங்க. பாஸ்ட்டு அந்த நம்ம நினைக்கிற எல்லோரும் செத்து போயிட்டாங்க, எல்லோரும் உயிரோடு தாங்க இருக்காங்க. எல்லாருக்கும் புதுசாக ஒரு சரீரம் கொடுக்க போகுது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் புது சரீரம் வரப்போகுது. அது சாகா தன்மை கொண்டது. அதில் கொண்டு போய் நரகத்துக்கு தூக்கி போட்டு அது சாகாமல் வந்துக்கிட்டே கிடக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பரிசுத்தவான்களுக்கு ஒரு புது சரீரத்தை கொடுக்க போகிறாரு. அதுக்கு மரணமே இல்லாமல் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியான தங்க வீதியிலே தேவ மகிமையிலே பரலோக பரம எருசலே அது வருதுங்க உங்களுக்கு. நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பிரியமானவர்களே. நம்முடைய தேவன் ஆளுகை செய்கிறார். உங்கள் சரீரத்தை தொட்டு பாருங்க ஆண்டவரே. ஆனால் கேளுங்க, அப்பா எனக்கு இது தாங்க முடியலையே ஆண்டவரே. அப்போ இன்னும் கொஞ்சம் ஏன் இது தேவன் எனக்கு அனுமதிச்சிருக்கா கேட்கணுமா வேணாமா? இந்த சோதனை, இந்த கவலை, இந்த கண்ணீர் எதற்காக எனக்கு வந்திருக்கிறது? எனக்கு வந்திருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன் வந்திருக்கிறது? அதை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது ஒருவேளை நம்ம அநேக சமயங்களில் நம்முடைய பலவீனங்கள், அதாவது நல்லா தெரிஞ்சுக்க, உங்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வந்தே உங்களுக்கு வெளியே மாற்றத்தை கொண்டு வருவது தெய்வ சித்தம். நீங்கள் உங்கள் இருதயத்தை அடைச்சிட்டு நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்னு உங்கள் இருதயத்தை அடைத்து விட்டு, இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குறேன், நிறைய பேர் தே ஆர் நாட் வில்லிங் ஃபார் ரிப்பன்டன்ஸ். மனம் திரும்ப யாருக்குமே மனசு இல்லைங்க. இழந்துடாதீங்க. அதாவது சாப்பிட உட்காந்து பாயாசத்தில் கையை வச்சு வாய்க்குள்ளே போகிறதுக்குள்ளே நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்க. நம்ம ஜாக்கிரதை. நான் உங்களுடைய ஊழியக்காரனாய் நிதானமாய் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆகவே அவர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, இந்த புது வருஷத்திலிருந்து இன்றில் ஆரம்பி. நான் கவலைப்படுகிறது பாவம் என்று உணர்ந்து கொண்டேன். இன்றைக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி எந்த சோதனையும் கண்ணீரும் கவலையும் என் வாழ்க்கையில் வந்தாலும் நான் ஒரு பொழுதும் கவலைப்பட மாட்டேன். ஐ ஆம் determined to be happy. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, விடுதலையோடு வாழ நீர் எங்களுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை எந்த வடிவில் யார் கேட்டாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவம் எவ்வளவு பெரிய, நீர் எங்களை ஆளுகிறீர் என்று சொல்லும் பொழுது நாங்கள் கவலைப்படுகிறது எவ்வளவு பெரிய பாவம் ஆண்டவரே. ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறவர்களும் பிரசங்கிக்கிற நானும் எங்கள் வாழ்க்கையை உமக்கு இந்த வேளையில் அர்ப்பணிக்கிறோம். இனி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.